ஹலோ எவ்ரிவன், சிக்கன் முர்தபா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 4 கப் மைதா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பரோட்டாவுக்கு பிணையிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சிடணும். ஒரு மணி நேரம் ஊறட்டும் அந்த மாவு. இப்போ பிணைஞ்சாச்சு. மேலேயும் லேசாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடுறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். அடுத்து கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 250 கிராம் ஆஃப் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். முட்டை வெந்ததுக்கப்புறமா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிணைஞ்சிட்டு சப்பாத்திக்கு உருண்டை போடுற மாதிரி உருண்டை உருட்டி வச்சிடலாம். எனக்கு மொத்தம் இதில் 15 உருண்டை வந்துச்சு. இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எப்பவும் போல் தேய்ச்சிக்கிறேன். ஓரளவுக்கு லேசாக தேய்ச்சதுக்கப்புறமா கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம தேய்ச்ச மாவை அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு 4 சைடும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்கொயர் ஷேப்பில். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையும் தோசைக்கல்ல சேர்த்து 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் முர்தபா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைமும் ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. குயிக்காக பண்ணிடலாம். சொல்லப்போனால் பர்ஃபெக்ட் இஃப்தார் ஸ்நாக்ஸுங்க. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான சிக்கன் முர்தபா ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.